வெற்றி, இப்படி எதுவுமே பேசாம இருந்தேன்னா எப்படா வெற்றி? முடியலடா, என்னால பேச முடியல. என் மனசுல அப்படியே வலிக்குது, ரணமா இருக்குடா. உன் நிலைமை எனக்கு புரியுதுடா வெற்றி. எப்படி அவனால இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க முடிஞ்சது? ஏன் எப்படா முடிஞ்சது? என் பொண்ணு சுடர் ஜெயில தாண்டா பிறந்திருக்கா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எந்த தப்புமே செய்யாம ஒரு பிஞ்சு குழந்தை எதுக்குடா ஜெயில கஷ்டப்படணும்? என் பொண்ணு சுடர் என்ன மாதிரியே யாரும் இல்லாத அனாதையா இங்க தனியா இருந்திருக்காடா. ஆனா நாங்க எதுவுமே தெரியாம எப்படா இருந்திருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான். அந்த அபிதான்டா. அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா என் குழந்தைய இந்த கையால என் கையில தூக்கி வச்சு வளர்ந்து உலகத்திலே சந்தோஷமான குழந்தையா கொஞ்சம் இருப்பா. அவளை போய் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஜெயில வளர்த்து கஷ்டப்படுத்தி இருக்காளே, அவளை நான் மன்னிக்க மாட்டேன்டா. இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா நீ அவங்கள போய் பார்க்கவே இல்லைலடா வெற்றி. ஒருவேளை பார்த்துருந்தனா சுடரை பத்தி சொல்லிருப்பாங்களோ? ஏய், சொல்லிருக்க மாட்டாடா. கண்டிப்பா அவ சொல்லிருக்க மாட்டா. அவ படுற கஷ்டத்தை என் குழந்தையும் படட்டும் இருப்பாடா அவ. இதோ இப்ப கொஞ்ச நாளா அவ என்ன அடிக்கடி பாக்குற சந்தர்ப்பம் வந்துச்சுல, அப்ப கூட ஒரு வார்த்தை என் குழந்தை சுடரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி கல் நெஞ்சக்காரி எங்கேயாவது பாத்திருக்கியாடா? சொல்றா, பாத்திருக்கியா? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா. நான் தான் சுடரோட அப்பான்னு என் பொண்ணுகிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன். உடனே சொல்லணும். ஏய், ஏன்பா என்ன இத்தனை வருஷம் பார்க்க வரலன்னு சுடர் கேட்டா என்ன பதில் சொல்ல வெற்றி? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் சொல்லுவேன். நீ பிறந்தது தெரிஞ்சிருந்தா அவன் முன்னாடி உன்னை தூக்கிட்டு போய் என் குழந்தைய தங்க மாதிரி பார்த்திருப்பேன். என் பொண்ணுகிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன்டா. இதுக்கு மேல என் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாதுடா. என் கூட தான் இருக்கும். நீ கூப்பிட்டதும் உன் கூட சுடர் வந்துருவான்றது என்ன நிச்சயம் வெற்றி? சுடர் என்கிட்டயே அவன் அம்மாவை தேட சொன்னாடா. அதுக்கு காரணம் அப்ப எனக்கு தெரியல. நான் ஏன் சுடரை தேடி தேடி போய் பேசணும்? சுடர் எதுக்காக என்ன தேடி தேடி வரணும்? இது எல்லாத்துக்கும் சுடருக்கும் எனக்குமான அந்த அப்பா பொண்ணுன்ற பந்தம் தான் காரணம்னு எனக்கு அப்ப புரியாம போச்சுடா. அன்னைக்கு சுடர் ஸ்கூல்ல பாடின பாட்டுக்கு பின்னாடியும் அவ என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அவ அப்பாவுக்கான தேடல் இருக்குன்றத நான் உணர்ந்திருக்கேன்டா. சுடருக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் என்ன சந்தோஷமா ஏத்துப்பா. அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குடா. ஏய், நான் அதுக்கு சொல்ல வெற்றி. சுடர் அவளோட அம்மா கூடயே தான் வளர்ந்துருக்கா. இப்ப மாமா வீட்டுல இருக்கா. நீ இப்ப அவங்கள எதிர்த்து நிக்கிறது அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அது சுடருக்கு என்ன கஷ்டத்தை தான் கொடுக்கணும் எனக்கு தோணுதுடா. இல்ல புலி, நான் என் பொண்ணு சுடருக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பேன். சுடரோட மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன செய்வ வெற்றி? ஏய், என் பொண்ணு என்னோட உரிமைடா. அவன் எனக்கு வேணும்னு கேட்பேன். என்ன நடந்தாலும் சரிடா. சுடர் உன் கூட கூப்பிட்டு வந்தா கருணா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடல வெற்றி. கருணா கிட்ட சுடர் என்னோட பொண்ணுன்னு சொன்னா அவன் சந்தோஷம் தான் படுவான். இல்ல வெற்றி, கண்டிப்பா இல்ல. அது உன்னோட பொண்ணா மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியாது. அபிகிட்டே வளர்ந்த பொண்ணாதான் அவருக்கு தெரியும். அதுக்காக என் பொண்ணு எப்படியே போட்டுன்னு விட சொல்றியா? சொல்றா. பாவுண்டா சுடர். ஏய், நான் அப்படி சொல்லடா வெற்றி. சுடர்கிட்ட தனியா பேசு. நீதான் அவளோட அப்பான்னு சொல்றா. சுடர் என்ன மனநிலையில இருக்கான்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இவர் இனிமேலாவது அந்த குழந்தை நிம்மதியா இருக்கட்டும்டா வெற்றி.
வெற்றி, நீ அவளோட மாமா வீட்டுக்கு போய் நீ ஒன்று பேச, அவர் ஒன்று பேச, அது அந்த சின்ன பிள்ளைக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாதா வெற்றி? நீ சொல்றது சரிதான்டா. முதல்ல என் பொண்ணுகிட்ட பேசுறேன். சுடருக்கு நான் தான் அவன் அப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் சந்தோஷமா என்னை ஏத்துப்பா. கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாடா. சரி, நாளைக்கு முதல் வேலையா சுடர் ஸ்கூல்ல போய் பார்த்து பேசி. வெற்றி, கருணாண்ணே அபியை கடத்தி வச்ச விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம செஞ்சிருக்காருன்னா அவருக்கு அபி மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு உனக்கே புரியும் நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உண்மை விசுவாசம்னே கருணாண்ணே கிட்ட சுடரை பத்தியோ அபியை நீ தான் காப்பாத்துறேன்றத பத்தியோ எதையுமே சொல்லிடாது. இத பாரு, எனக்கு முதல்ல என் பொண்ணை பார்த்து பேசணும். அது மட்டும்தான் என் மண்டையில ஓடுது. நான் பேசணும், அவகிட்ட பேசணும். ஏங்க, அதான் அபி ஜெயிலுக்கு போயாச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் கப்பல் கவர்ந்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி கேக்குறியா சரளா? அபியை யார் கடத்தி வச்சு என்ன செய்ய திட்டம் போட்டாங்கன்னு ஒண்ணுமே புரியாம நானே குழம்பி போய் உட்கார்ந்துருக்கேன். அபிய கடத்தி தான் வச்சிருந்தாங்களா, இல்ல நியூஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி அவளே வெளியில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு தப்பிச்சு போக பார்த்து யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டாளா? அபி எதுக்காக தப்பிச்சு போகணும்னு நினைக்கணும் சரளா? என் தங்கச்சி ஒண்ணு சட்டத்துக்கு எதிராக நிக்கிற ஆள் கிடையாது. எதுவா இருந்தாலும் அவன் நேர்மையா தான் போராடுவான். அத்தை, அம்முவ அந்த ரவுடிங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் அதை நேர்லயே பார்த்தேன். நான் மட்டும் அங்க போலனா அம்முவை இன்னும் ரொம்ப அடிச்சிருப்பாங்கல்ல அத்தை. அம்மு ரொம்ப பாவம் அத்தை. அவளை யாரு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? இந்த மாதிரி எதிரிகளை சம்பாதிச்சு இப்படி அவதிப்பட சொன்னது? அவ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நம்மள எப்ப பாரு பதட்டத்திலேயே வச்சிருக்கா. சரளா, யாரோ ஒருத்தர் வந்து அபியை காப்பாத்திருக்காரு. மகேஷோட அங்கிளுக்கு இருக்கிற பரிதாபம் கூட உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும்னு கூடவா உனக்கு தெரியாது? தயவு செஞ்சு உன்னோட கருத்து எதையும் சொல்லாம கொஞ்சம் அமைதியா மட்டும் இரு. போதும், அது போதும் எனக்கு. உள்ளத சொன்னா உங்களுக்கு கோவம் தான் வரும். எத்தனை வருஷமா இங்க இருக்கோம், எப்பயாவது போலீஸ்காரங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்களா? ஆனா அபி வந்த உடனே கையெழுத்து போட கூப்பிட வந்தாங்க. அப்பவே அசிங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் காணாம போயிட்டான்னு விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க. இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. எதுவுமே உங்களுக்கு அவமானமா தெரியாது. ஆனா நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு தப்பா தெரியும்ல. நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் எல்லாத்தையுமே சந்திச்சாகணும். ஆமா ஆமா, இப்படியே சொல்லி என் வாய் அடைச்சிருங்க. என்னமோ பண்ணுங்க, சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சாதான் எனக்கு நிம்மதி. மாமா, என்னம்மா? அம்மா நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா மாமா?